வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு பயங்கரமான ஒரு இன்ஃபர்மேஷன். அட பாவிகளா, ஏன் நீங்கள் திருந்தவே மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கோபம் தான் எல்லாருக்கும் வருது. ஒருவேளை அருண் பிரசாத் நேற்று அவ்வளோ தீயாக வந்துட்டு நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அவர்களையும் கலாய்ச்சி விஜய் சேதுபதியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து இந்த ஒரு தரமான ஒரு சம்பவம் நடந்ததுனால இவரோட மண்டையை குழப்பணும்னு சொல்லிட்டு பிக் பாஸ் டீம் யோசித்து இவரை ஃபஸ்ட்டாக சேவ் பண்ணால் ஏற்கனவே அவர் ஈகோவில் நான் தான் அப்படின்ற மாதிரி இருக்கார். அவருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்தா அப்படி இன்னும் பயங்கரமாக தீப்பொறியாக ஏதாவது சம்பவம் பண்ணுவார் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பண்ணாங்கன்னு தெரியல. எப்பயுமே ஒரு விஷயம் பண்ணுவாங்கள்ல, இந்த சேவிங் ஆர்டர். ஸோ அந்த விஷயங்கள் இப்போ வெளியே வந்திருக்கு. ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா யாரையுமே சேவ் பண்ணல. ஸோ இன்றைக்கி அந்த விஷயம் வெளியே வந்திருக்கு. அதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அருணை சேவ் பண்ணியிருக்காங்க. அதாவது 4வது பிளேஸில் இருந்தார். வெறும் 86,000 ஓட்டு தான் கடைசி வரைக்கும் வாங்க முடிஞ்ச அவர் ஃபர்ஸ்ட்டாக சேவ் பண்ணியிருக்காங்க. 2வது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்த பவித்ராவை கரெக்டாக சேவ் பண்ணியிருக்காங்க. 3வது பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவை கரெக்டாக சேவ் பண்ணியிருக்காங்க. 4வது பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கு பதில் அன்ஷிதாவை சேவ் பண்ணியிருக்காங்க. என்ன நடக்குது? இல்லை என்ன தான் நடக்குது? இப்போ என்ன தெரியுதுன்னா, ஒரு சில பேரை நம்ம என்ன தான் பேசினாலும் அவங்களுக்கு தெரியும், நீ என்ன வேணாலும் நீ கிளாப் சவுண்டு கொடு, அங்கே என்னை கலாய், நான் கொஞ்சம் ஒரு மெச்சூரிட்டியாக பிஹேவ் பண்ணும், எனக்கு தெரியும் என் கேம் எப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ ஜாக்லினை சொல்லலாம், நம்மளோட முத்துக்குமரை சொல்லலாம், சௌந்தர்யாவை சொல்லலாம், இவங்க தீபக்கை சொல்லலாம். ஆனால் இன்னும் ஒரு சில பேர் பற்றி ரொம்ப எமோஷ்னல் டைப்பு. அவங்க லைட்டாக அப்படி சுண்டி விட்டால் போதும், பத்திரகாளி மாதிரி ஒரு ஆட்டம் ஆடுவாங்க. அந்த மாதிரி இப்போ அன்ஷிதா சத்யாவுக்கும் தர்ஷிகாவுக்கும் மேலே இருந்தாங்க. அவங்கள இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4வது பிளேஸில் சேவ் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு அப்போ நம்ம நல்லா தான் பண்ணிகிட்ருக்கோம், இன்னும் நல்லா பண்ணால் இன்னும் நல்லா இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஹோப்பை கொடுக்கறதுக்காக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரயான் வந்துட்டார் கரெக்டாக. அதுக்கப்புறம் ஜாக்லின். ஸோ ஜாக்லினை போன வாட்டி ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா சௌந்தர்யா சேவ் பண்ணாங்க. ஸோ இந்த வாட்டி ஜாக்லினை அந்த ஒரு பயம் ஒன்று புத்தகம்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இந்த வாட்டி அனுப்பிடுவாங்களோன்னு அப்படின்னு. ஸோ அவங்கள இன்னும் உத்வேகம் கொடுக்கணும், அவங்களுக்கு அந்த பயத்தை மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் அவங்க ரொம்ப ஃபோக்கஸ் அவ்வளோ நினச்சி பண்ணுறாங்களான்னு தெரியல. 6வது சேவ் பண்ணிட்டு கடைசியில் ஹாட் சீட்டில் ஜோடி புறாவை உட்கார வச்சுருக்காங்க, விஜய் விஷால் அண்ட் தர்ஷிகா. அதுக்கப்புறம் தர்ஷிகா விக்டர் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. இதை கண்டிப்பாக நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக கோவம் வரும். குறிப்பாக சௌந்தர்யாவோட ஃபேன்ஸுக்கு செம்ம கோவம் வரும். பவித்ராவோட ஃபேன்ஸுக்கு கோவம் வரதான் செய்யும். ஆனால் பவித்ராவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்கன்றது பெரிய டவுட்டாக இருக்குது. ஏன்னா பவித்ராவுக்கு ஓட்டை பார்க்கும்போது பவித்ராவோட ஃபேன்ஸும் ஷாக் ஆகுறாங்க. பவித்ராவுக்கு இதை காமிச்சிங்க வச்சுக்கோங்க, அவங்க ரொம்ப ஷாக் ஆகிடுவாங்க. நான் அப்படி என்ன பண்ணேன்? நேற்றே விஜய் சேதுபதி நிறைய இடங்களில் பவித்ரா போட்டு பொழந்தார். எனக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் பேச சொன்னால் அதே தான் சார் அவர் அப்படி தான் பண்ணார், அதே எனக்கு பிடிக்கல, இது என்னது இது, இல்லை இது என்னன்னு கேட்டேன் அப்படின்னோடனே அதுக்கப்புறம் தீயாக வேலை செஞ்சாங்க வச்சுக்கோங்க, ஒரு வாட்டி குத்தி விட்டுட்டே இருக்க முடியுமா? ஸோ அதை கொஞ்சம் பார்க்கணும். சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். குறிப்பாக சௌந்தர்யாவோட ஃபேன்ஸும் ஜாக்லினோட ஃபேன்ஸும் சொல்லுங்கள். இந்த மாதிரி சௌந்தர்யாவையும் ஜாக்லினும் இப்படி மாற்றி சேவ் பண்ணியிருக்காங்களே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதனால் அவங்களோட கேம் பாதிக்கப்படுமா, இல்லை இன்னும் சூப்பராக வருமா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.